ஹலோ எவ்ரிவன், நான் பார்த்திபன். வெல்கம் டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 23/5/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8:30க்கு உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் மாநிலம் இண்டோரில் ஒரு 11க்கும் மேற்பட்ட தேர்வு மையங்களில் கடந்த 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை நடந்த நீட் தேர்வில் தேர்வு அறைகளில் எஸ்பெஷலி எக்ஸாம் சென்டரில் பவர் கட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மழையும் வந்தது. அதனால் மாணவர்களால் சரிவர தேர்வு எழுத முடியவில்லை. இதெல்லாம் பழைய நியூஸ். இப்போது லேட்டஸ்ட்டாக கோர்ட்டு நியூஸ் என்ன, இந்த கோர்ட் கேஸினுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்டிஏக்கு விளக்கம் கேட்டிருந்தாங்க. என்டிஏ விளக்கம் கொடுத்துருந்தது. அதாவது இந்த பாதிக்கப்பட்ட தேர்வு மையங்களை தவிர இண்டோரில் எந்தெந்த தேர்வு மையங்கள்ல எல்லாம் பவர் கட் ஆச்சோ அந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அனுமதி வேணும்னு அனுமதி கோரி அந்த அனுமதியும் வாங்கிட்டாங்க. இப்போது அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு என்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்க போகுது, அதாவது ரீநீட் வைக்க போகிறீங்களா, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நேற்று 22ஆம் தேதி வந்த கோர்ட் கேஸ் ஹியரிங்கில் ஆர்கியூமெண்ட் போயிருக்குது. அதை பற்றின விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முழு விவரம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் கவுன்சிலிங் அப்டேட், எம்பிபிஎஸ் அட்மிஷன் ரெலவெண்ட்டான அப்டேட்ஸு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற மார்ச் 2026 வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸு த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க மத்திய பிரதேஷ் மாநிலம் கோர்ட் கேஸினுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்தி நியூஸ் பேப்பரு. இதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லைடாக எடுத்து வச்சுருக்கிறேன். என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீட் யூஜி 2025 வில் நீட் யூஜி எக்ஸாம் பி ஹெல்ட் அகைன், மீண்டும் நடைபெறுமா? நோ வாட் ஹேப்பன்ட் இன் த கோர்ட் டுடே. அதாவது டுடே அப்படிங்கிறது எப்போன்னா நேற்று மே 22, 2025 16:26 கிட்டத்தட்ட நேற்று 4:26 வந்த செய்தி. மே மாதம் 22ஆம் தேதி வந்த நியூஸ் அப்டேட். நீட் யூஜி 2025 ரிசல்ட் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ்டு ப்ராப்ளம்ஸ் டியூ டு பவர் அவுட்டேஜ் இண்டோர் டியூரிங் தி நீட் யூஜி 2025 exam. More than 50 students have filed a petition in the High Court. Now the question arises why. இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் இண்டோரில் ஒரு 11க்கும் மேற்பட்ட தேர்வு மையங்களில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தேர்வு நடந்த 4ஆம் தேதி பவர் ஃபெயிலியர் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மழை வந்துச்சு. ஸோ அந்த அன்றைக்கி எங்களால் தேர்வை சரிவர எழுத முடியவில்லை. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்த நியூஸ் தான். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு, அந்த செய்தி தெரியாதவங்களுக்கு அங்கிருந்தே வந்துடலாம். தேர் இஸ் எ பிக் அப்ரோர் இன் இண்டோர் மத்திய பிரதேஷ் ரிகார்டிங் த நீட் யூஜி 2025 எக்ஸாம். டியூரிங் தி எக்ஸாமினேஷன் held on May 4, 2025, power went out at many centers in Indore, due to which huddles of students had face a lot of trouble. Some had to give the paper in candle light. அதாவது வெளிச்சம் பத்தாதனாலையும் தேர்வு அறைகளில் மங்கலாக இருந்ததுனாலையும் மெழுகுவத்தி வச்சும் ப்ரொவைட் பண்ணியும் எக்ஸாம் எழுதினாங்க. while some returned without giving the எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணாமையே பேப்பர் OMR சீட்டெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. டியூ டு திஸ் more than 50 students appealed in மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட். இதன் காரணமாக 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மத்திய பிரதேஷ் உயர்நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அண்டு நவ் த மேட்டர் இஸ் ஹாட் இன் த கோர்ட். இது வழக்கு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது மத்திய பிரதேஷ் உயர்நீதிமன்றத்தில்.
டுடே தேர் வாஸ் அ ஹியரிங். அதாவது இந்த டுடே அப்படிங்கிறது நேற்று மே 22 ஹியரிங்க்கு வந்த அந்த ஹியரிங் அப்டேட் என்ன? டுடே தேர் வாஸ் அ ஹியரிங் இன் திஸ் மேட்டர் அகைன். மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தது. லெட் அஸ் நோ வாட் ஹேஸ் ஹேப்பன்ட் இன் திஸ் மேட்டர் ஸோ ஃபார் அண்ட் வாட் எக்ஸ்பெக்டட் டு நெக்ஸ்ட். இப்போ இது வரைக்கும் என்ன நடந்தது, இனி அடுத்தது எந்த மாதிரியான அப்டேட் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். த்ரூ விச் அட்மிஷன் இஸ் கிவன் கோர்சஸ் லைக் மெடிக்கல். இது நம்மளுக்கு தெரியும், இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுர்வேதா, நர்சிங்கு இதுக்கான தேர்வு. இதில் 21 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதினாங்க. இதில் அதாவது இன் விச் அபவுட் 27,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் அட் 49 சென்டர்ஸ் இன் இண்டோர். இந்த 21 லட்சத்தில் 27,000 மாணவர்கள் வந்து 49க்கும் மேற்பட்ட இண்டோர் தேர்வு மையங்களில் எழுதினாங்க. அப்போ அந்த கேஸ் ஃபைல் பண்ண இடத்துல மத்திய பிரதேசில் 27,000க்கும் மேற்பட்ட 49 தேர்வு மையங்களில் இண்டோரில் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. அங்கே மிகவும் கனமழை பெஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 100லிருந்து 120 km/hல புயலும் வந்திருக்குது. இதெல்லாம் வந்து வானிலை அறிக்கை ஏற்கனவே முன்கூட்டியே தெரிவிச்சும் இருக்குது. இன் இண்டோர் தட் டே டெவாஸ்டு பவர் சிஸ்டம் பவர் ஃபெயிலியர் ஆகிருக்குது. பவர் வெண்ட் அவுட் 11 to 24 சென்டர்ஸ். 11 தேர்வு மையங்கள்லேருந்து 24 தேர்வு மையங்கள் வரைக்கும் பவர் ஃபெயிலியரும் ஆகிருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கேண்டில்ஸ் வேர் லிட் சம் சென்டர்ஸ். ஒரு சில சென்டர்களில் மெழுகுவத்தியும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் தட் வாஸ் நாட் தேர். ஒரு சில இடங்களில் அதுவும் கொடுக்கப்படல. த ரிசல்ட் வாஸ் தட் த பேப்பர் ஆஃப் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் ஸ்பாயில்டு. மழையின் காரணமாகவும் மாணவர்கள் வந்து அந்த ஓஎம்ஆர் சீட்டும் ஸ்பாயிலாக இருக்குது. சம் ரிட்டர்ன்டு வித்தவுட் ரைட்டிங். ஒரு சிலர் வந்து தேர்வை முடிக்காமையே கொடுத்துட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சே தட் திஸ் இஸ் எ கொஷின் ஆஃப் தேர் லைஃப். இது வந்து எங்களுடைய வாழ்க்கைக்கான கேள்விக்குறி. அட்மிஷன் இன் மெடிக்கல் இஸ் த ட்ரீம் அண்டு திஸ் இயர் கேன் பி வேஸ்டட் டியூ டு பவர் கட். இந்த மின்சார தடையின் காரணமாக எங்களுடைய வாழ்க்கை கனவு, மருத்துவ கனவு எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு. தேர்ஃபோர் மெனி அஃபெக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ளூடிங் கேர்ள் ஸ்டூடெண்ட், அதாவது பெண் மாணவர்கள் உட்பட கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டில். தே டிமாண்ட் தட் எய்தர் எக்ஸாமினேஷன் should be held again the centers to some other solutions should be found. தேர்வை வந்து மீண்டும் நடத்துறதுக்கோ அல்லது அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு கேட்டு நீதிமன்றத்தை நாடியுள்ளனர், பெண் குழந்தைகள் உட்பட. சரி, வாட் ஹேப்பன்ட் இந்த கோர்ட்டு? இது வரைக்கும் கோர்ட்டில் என்னவெல்லாம் நடந்தது? மே 4 எக்ஸாம் நடந்தது. 15 கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இனிஷியலி த மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் ஹேட் ஸ்டேட் நீட் யூஜி 2025 ரிசல்ட் என்டையர் கண்ட்ரி. முதல்ல பார்த்தீங்கன்னா மே 15 வந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் வந்து மத்திய பிரதேஷ் உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து நாடு முழுவதும் 4 வாரங்களுக்கு ஸ்டே கொடுத்துருந்தார். அதுக்கப்புறம் பிகாஸ் எந்த விதமான வழக்குரையினர்களோ அல்லது என்டிஏ தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்காமல் இருந்தாங்க. பிகாஸ் நோ லாயர் ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரீச் த கோர்ட். திஸ் வாஸ் எ பிக் செட்பேக் டியூ டு விச் த ரிசல்ட் ஆஃப் 21 lakh ஸ்டூடெண்ட்ஸ் காட் ஸ்டக். அப்போது மே 15 நிலவரப்படி ரிசல்ட்டை வந்து வித்துஹல்டு பண்ணி வச்சுருந்தார். அதன் பிறகு மே 16 நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ஆர்கியூடு in the court that it is not a right to stop results to the entire country. இப்போது அந்த தேர்வு மையங்களில் எங்கெல்லாம் மின்சார தடை ஏற்பட்டதோ அந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு அனுமதி வேணும் அப்படின்னு கேட்டு அதற்கான அனுமதியும் வாங்கிட்டாங்க. அப்போ அந்த ஸ்டேவை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தேர்வு மையங்களில் எங்கெல்லாம் மின்சார தடை இருந்ததோ மத்திய பிரதேஷ் மாநிலம் இண்டோரில் அந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் தேர்வு முடிவுகளை வெளியிடலாம் அப்படின்னு ஸ்டேவை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. த கோர்ட் அக்ரீட் வித் தம் அண்ட் அலவுட் டு த ரிசல்ட் எக்ஸப்ட் 11 அஃபெக்டட் சென்டர்ஸ். சரி, இதெல்லாம் இது வரைக்கும் நடந்தது. ஓகேங்களா?
சரி, இப்போது இனிஷியலி மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் ஹேட் ஸ்டேட் நீட் யூஜி 20 சரி காட் ஸ்டக் இதெல்லாம் படித்தாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அஃபெக்டட் சென்டர்ஸ் இண்டோர் டு பி ரிலீஸ்டு, அதாவது அந்த 11 பாதிக்கப்பட்ட மின்தடையால் பாதிக்கப்பட்ட தேர்வு மையங்களை தவிர மற்ற இடங்களில் தேர்வு முடிவுகளை வெளியிட தடையில்லை. அலாங் வித் திஸ் நோட்டீஸ் were sent to the electricity company and examination centers and a reply was out by the 30th June 2025. இப்போது மத்திய பிரதேஷ் மாநிலம் இந்தூரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பவர் ஃபெயிலியர் ஆனதுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் எக்ஸாமினேஷன் சென்டர்லேயும் விளக்கம் கேட்டு அந்த விளக்கத்தை 30 ஜூன் 2025க்குள்ளே ஒப்படைக்குமாறு அவங்களுக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? சரி, 22 மே 2025 நேற்று, ஓகேங்களா, நேற்று ஹியரிங்க்கு வந்த அந்த அப்டேட் என்னன்னு பார்த்துடலாம். சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்ரா அப்பியர்டு இன் மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் என்டிஏ. அப்போ என்டிஏ தரப்பில் வாதிட்ட வழக்குரைஞர் துஷார் மேத்ரா என்ன மாதிரியான வாதங்களை முன்வைத்தார் அப்படின்னா, த்ரூ வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக இந்த வாதங்களை எல்லாம் கொடுத்துருக்காரு. ஹி சஜஸ்டட் எ கமிட்டி பி ஃபார்ம்டு ஃபார் த 24 அஃபெக்டட் சென்டர்ஸ் இன் இண்டோர். இதுக்கு தனியாக ஒரு குழு அமைச்சு 24 பாதிக்கப்பட்ட இண்டோரில் பாதிக்கப்பட்ட அந்த தேர்வு மையங்களில் என்னவெல்லாம் நடந்துச்சு, which would listen to the complaints of the students. மாணவர்கள்கிட்ட இருந்து வந்த அந்த கம்ப்ளைண்ட்டையும் எடுத்துக்கிட்டு ஒரு குழு, நிபுணர் குழு அமைச்சு அதை பற்றின முழு விபரத்தையும் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைட் டு வெதர் த எக்ஸாமினேஷன் சுட் பி ஹெல்ட் அகைன் ஆர் சம் அதர் சொல்யூஷன் சுட் பி ஃபவுண்டு அப்படிங்கிறதையும் அவர் வாதமாக வச்சுருக்காரு. அதாவது நேற்று வாதத்துக்கு வந்த மத்திய பிரதேசனுடைய அந்த வழக்கு மின்சார தடையினால் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைல் பண்ண அந்த வழக்குக்கு என்டிஏ தரப்பில் வாதிட்ட வழக்குரைஞர் துஷார் மேத்ரா எந்த மாதிரியான விளக்கம் கொடுத்துருக்காருன்னா, இதற்கு ஒரு குழு அமைச்சு 24 தேர்வு மையங்களில் இண்டோரில் என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் முழு விளக்கத்தோட வருகின்ற 26 மே 2025 ஹியரிங்கில் நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு மறுதேர்வு நடத்த போகிறோமா, இல்லை அதுக்கு வேறு என்ன மாதிரியான ஸ்டெப் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற விளக்கத்தை வருகின்ற 26 மே 2025 அன்று சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்த ஹியரிங் அப்படிங்கிறது வருகின்ற 26 மே 2025. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம 23ஆம் தேதியில் இருக்கிறோம். வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்? மோர் தேன் 600 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் பீன் affected 11 to 24 centers in indoor. They say that giving exam in the dark, இருட்டாக இருந்துச்சு, எதையும் கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே திருப்பி கொடுத்துட்டோம், தேர்வு சரிவர எழுத முடியல, எலக்ட்ரிக் ஃபெயிலியரு, மழை இருந்துச்சு, புயல் இருந்துச்சு, அதனால் எங்களுடைய மருத்துவ கனவு அப்படிங்கிறது அந்த தேர்வுனால் சிதைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ 30ஆம் தேதி எக்ஸாம் சென்டர்ஸும் எலக்ட்ரிசிட்டி போர்டும் விளக்கம் கொடுக்கணும். அதே போல் என்டிஏ தரப்பில் ஆஜரான வழக்குரைஞர் துஷார் மேத்ரா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு குழு அமைச்சு 26ஆம் தேதி ஹியரிங்கில் மறுதேர்வு நடத்த போகிறோமா, இல்லை வேறு அதற்கான மாற்று வழி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத அந்த குழு நிபுணர்கள் மூலமாக சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இன்னமும் சென்னை ஹைகோர்ட்டினுடைய அப்டேட் எதுவும் கிடைக்கவில்லை. சென்னையில் ஆவடியிலையும் இதே மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சு. அதனுடைய அப்டேட் வந்த உடனே உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.